அத்தை என்ன வேணாலும் சொல்லுங்க அத்தை, நான் வெளியில் மட்டும் போக மாட்டேன் அத்தை. நான் அவனை விரட்டுவேன், வாடகை நீங்கள் தானே கொடுக்குறீங்க, நான் அவனை வெளியில் விரட்டி விடுவேன், நான் இங்கே தான் இருப்பேன். நீங்கள் தானே வாடகை போடுவீங்க, நீங்கள் தானே ரேஷன் வாங்கி கொடுப்பீங்க, நான் இங்கே தான் இருப்பேன், நான் அவனை வெளியில் விரட்டுன்னு சொல்லுவாள். ஆனால் போக மாட்டா. அவங்க அம்மா வீட்டில் கல்யாணம் பண்ண புதுசு 4 வாட்டி கூட்டியாண்ட விட்டுட்டு வந்தேன். அவன் சரியில்லாதவன், சரியாகட்டும், நான் சரி பண்ணுறேன், இந்த மெடிசன்லாம் கொடுத்து கொண்டு போய் பண்ணி நான் விடுறேன்னு சொன்னதுக்கு நான் பண்ணிக்கிறேன் சரி, நான் சரி பண்ணிக்கிறேன். என் புருஷன் நான் கல்யாணம் பண்ணால் இவன் நல்லா இருப்பான் அப்படின்னு சொன்னாவ. 2 வருஷமாக ஓடுது மேடம். இல்லை என்ன பண்ணலாம் காயத்ரி? என்ன க்யூட்டாக இருக்கா இவ. இப்போ சொல்கிறாரு அந்த மாதிரி குழந்தை எப்படி கஷ்டப்படுத்துற முருகா? கஷ்டப்படுத்துறேன். அதை எடுத்துட்டீங்க, வா நீ பக்கத்தில் வா. அப்ப தெரியும் உடனே அம்மாவும் கொண்டாட்டியும் வந்துட்டாங்க, அவனுக்கு தெரியாது. வச்சுட்டானா உங்களை தான் அடிக்கணும், கெடுக்கிறது ஃபுல்லா நீயும் உன் மாமியார் தான். உட்காரு, சந்தோஷமா உட்காரு. டெய்லி 1 முழம் பூ வாங்கி கொடுக்கணும் அவளுக்கு. எவ்ரிடே நீ சம்பாதிச்சு எவ்ரிடே அவளுக்கு பூ வாங்கி கொடுக்கணும். பண்ணுவியா? கண்டிப்பா பண்ணுவேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா பண்ணுவேன். வேற என்னெல்லாம் பண்ணுவேன்? முதல்ல அந்த சரக்கு வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். வெரி குட். அந்த தாட் இருந்தாலே போகிறோம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸில் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி விட போகிறேன். டிடிகேலையும் பேச போகிறோம், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்லேயும் விசாரிப்போம். எது சூட் ஆகுறது பார்த்து அவங்கள சேர்த்து விடலாம். இதை பாருங்கம்மா, இதை நீங்கள் தான் பிடிச்சிக்கணும், இந்த வாய்ப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் இங்கே வந்து நம்ம பேசுகிறோம், நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் சொல்கிறோம், ஆனால் அதை ஃபாலோ பண்ணி டீமை கூப்பிட்டு அதை ஃபாலோ பண்ணி அந்த ஹெல்ப்பை வாங்கிக்கிறது உங்கள் பொறுப்பு.